பொதுவாக லீவ் விட்டால் நம்ம எல்லாரும் ஆசையாக நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறது தான் வழக்கமாக இருக்கும். அங்கே போனால் நமக்கு ராஜ மரியாதை வந்து கிடைக்கும். விதவிதமாக சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, பாசமாக வந்து நம்மளை பார்த்துப்பாங்க, நிறைய கதைகள்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் முகம் கூட பார்க்காத உங்கள் தாத்தா பாட்டியை வந்து பார்க்க போறீங்கன்னு வைங்க. அவங்க ரொம்ப பார்க்க தங்கமானவங்களாக தான் இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே சில விசித்திரமான ரூல்ஸ்லாம் வந்து போடுறாங்க. நைட்டு 9 மணிக்கு மேலே வெளியில் வராத, கீழே இருக்க அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகாதுன்னு. இதெல்லாம் உங்களை பாதுகாக்கிறதுக்கா இல்லை உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நைட் ஷியாமளனோட கெரியர்லேயே ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்த த விசிட்ன்ற ஒரு படத்தை தான். இது வந்து வெறும் படம் இல்லைங்க, உங்கள் ரத்தத்தை உரைய வைக்க போகிற ஒரு அனுபவம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த படத்தில் இருக்க அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்கவே முடியாத ஒன்றா இருக்கும். இப்போ படத்தோட ஆரம்பத்தில் பெக்கா டைலர் அப்படிங்கிற 2 பசங்களை வந்து காட்டுறாங்க. அக்கா தம்பி. அவங்களோட அம்மா வந்து லொரேட்டா. சின்ன வயசுலேயே தனக்கு 19 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா கூட வந்து சண்டை போட்டுட்டு ஒரு பையனை லவ் பண்ணிவிட்டு வேறு ஊரில் போய் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ 15 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் வந்து பேசிக்கவே இல்லை. இப்போ அவங்க அம்மா அப்பா கிட்டேருந்து ஒரு செய்தி வருது. இந்த மாதிரி நீ தான் வந்து என்கிட்ட வந்து பேசலை, தன்னோட பேர பசங்களை வந்து நாங்கள் பார்க்கணுன்னு வந்து ஆசைப்பட்றோம், அவங்க 2 பேரையும் வந்து தன்னோட வீட்டுக்கு வந்து அனுப்புங்கன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இவளும் வேறு வழி இல்லாமல் சரி இவ்வளோ வருஷம் வந்து நம்ம பார்க்கல, தன்னோட பசங்களாச்சும் பாட்டியோட வீட்டுக்கு வந்து போயிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவங்க 2 குழந்தைங்களையும் வந்து அந்த ட்ரெயினில் ஏற்றி விட்றான். இப்போ நம்ம பெக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேரக்டர் ஆகணுன்ற மாதிரி ஒரு ஆசை. தன்னோட பயணத்தை அப்படியே வந்து முழுக்க ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்க வந்து முடிவு பண்ணுறான். நிறைய கேமராக்களையும் எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெயினில் இவங்க 2 பேரும் வந்து கிளம்பி போகிறாங்க. அந்த அனுபவம் அவங்களுக்கு வந்து ரொம்ப அமைதியாகவும் சுவாரஸ்யமாகவும் வந்து போயிட்டுருக்கு. படங்கள் எடுத்துக்கிட்டே வந்து போகிறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கும்போது அவங்கள பார்க்கறதுக்காண்டி 2 வயசானவங்க வந்து நிற்கிறாங்க. அதான் அவங்களோட தாத்தா பாட்டி கிளேர், தாத்தா வந்து மிச்சல். ரொம்ப அன்பாக வந்து அவங்கள வரவேற்கிறாங்க. அவங்களோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பெரிய பண்ணை வீட்டை வந்து சுற்றி காட்டும் போதே நமக்கு புரியுது அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காட்டுக்கு நடுவில் தான் இருக்குது. சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய நெய்பர்ஸ்லாம் வந்து யாருமே இல்லை. இந்த 2 சின்ன பசங்களும் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க தாத்தா பாட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்களா, அதனால நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அந்த பாட்டி கூட வந்து நம்ம பசங்களுக்கு ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய குக்கீஸ்லாம் வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த பசங்க வழக்கம் போல இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா பாட்டிக்கிட்டே வந்து இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க. அந்த வீட்டை சுற்றி இருக்க நிறைய நிகழ்வுகள் எல்லாத்தையும் வந்து கேமராவில் வந்து படம் பிடிச்சிட்டே வந்திருக்காங்க. எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் போகுது. ஆனால் அன்னைக்கு நைட் அப்போதைக்கு அவங்க தாத்தா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பசங்களா எங்கள் 2 பேருக்கு வந்து வயசாகிருச்சு, எங்களால் வந்து நீங்கள் எங்கேயாச்சும் போயிட்டீங்க அப்படின்னா பாதுகாக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால இந்த ரூமை விட்டு நைட்டு 9 மணி ஆச்சுன்னா நீங்கள் வந்து வெளியில் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. இந்த பசங்களும் சரின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பெக்கா என்ன பண்ணுறான், கொஞ்சம் நேரத்தில் வந்து அவரோட டாக்குமெண்ட்ரி முடிக்கும் போது நைட்டு வந்து ஒரு 10 மணி ஆகிடுது. காலையில் அவங்க பாட்டி செஞ்சு கொடுத்த அந்த குக்கீஸ் வந்து இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு போல. நிறைய குக்கீஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகலான்னு அவன் நினச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த ரூமோட கதை வந்து திறக்கிறான். ஆனால் அங்கே அவள் பார்த்தது அவள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக வந்து மாறுது. ஏன்னா அங்கே அவளோட பாட்டி அவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமாக இருக்குது. ஒரு மனுஷ பிறவி வந்து பண்ணுற மாதிரியே இல்லை. ஒரு சைக்கோ மாதிரி அவங்களோட தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு அதே இடத்துல நின்றுக்கிட்டு அப்படியே வாந்தி எடுக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே பெக்காவுக்கு வந்து சரியான பயமாகிடுது. அடுத்த நாள் காலையில் அவன் என்ன பண்ணுறான், அவங்க தாத்தா கிட்ட போய் நடந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறான். அப்போ அவங்க தாத்தா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருமா, உங்கள் பாட்டிக்கு வந்து சன் டவுனிங்னு சொல்ல போகிற ஒரு வியாதி ஒன்று இருக்குது. அது வந்துச்சு அப்படின்னா சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். நீ இதை வந்து பெருசாக எடுத்துக்காத. அதனால தான் உங்களை வந்து நான் 9:30 மணிக்கு மேலே வந்து ரூமை விட்டு வெளியில் வராதிங்கன்னு வந்து சொல்கிறது. நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. இவங்களும் வந்து புரிஞ்சுக்கிறான். ஆனால் இவங்க தாத்தாவோட பிஹேவியரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறத நம்ம டைலர் வந்து இந்த பக்கம் நோட் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். அவங்க தாத்தா அடிக்கடி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஷெட்டுக்கு வந்து போய்கிட்டே இருப்பார். இவனும் வந்து அதை நோட் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். ஒவ்வொரு டைம் வந்து அவங்க தாத்தா வந்து கூப்பிடுவான். ஆனால் அவர் அந்த ரூமுக்கு போனார் அப்படின்னா இவன் கூப்பிட்றத வந்து காதலே எடுத்துக்க மாட்டாங்க. இவனுக்கு வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்கும், ஒருவேளை அந்த ஷெட்டுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அன்னைக்கு என்ன பண்ணுறான், அவங்க தாத்தா போனதுக்கப்புறம் அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்குறான். பழைய பொருள்கள்லாம் வந்து நிறையா இருக்குது. ஆனால் அங்கே இருக்க ஒரு டேபிளில் நிறைய டைப்பர்ஸும் அதில் வந்து ரத்தக்கரை பறிஞ்சிருக்கிறதையும் வந்து அவன் பார்க்குறான். அதை பார்த்தோன்னே தான் அவனுக்கு வந்து ரொம்ப பயமாகுது. இவங்க 2 பேர் சேர்ந்துக்கிட்டு டெய்லி நடக்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறது வழக்கமாக இருந்திருக்கும். அன்னைக்கு வந்து இது எல்லாத்தையும் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பசங்களா, நீங்களே வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு வந்து போயிருக்கீங்க. வயசானவங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப வைடாக வந்து பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. அவங்க கூட முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப அன்பாக இருங்க. இன்னும் 1 வாரம் தானே, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அது வரைக்கும் சண்டை எதுவும் போடாமல் ரொம்ப அன்பாக அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து போயிடுறாங்க. இந்த பசங்களும் வந்து அதை பெருசாக எடுத்துக்காமல் சரி ஓகே, வயசானவங்களாம் இந்த மாதிரி தான் இருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே தான் படத்தோட ஒரு முக்கியமான சீனே வருது. அன்றைக்கி ஒரு நாள் இவங்க பாட்டி அந்த பசங்க கிட்ட வீட்டுக்கு அடியில் இருக்க அந்த குறுகிய இடத்துல வந்து நீங்கள் போய் ஒளிஞ்சுக்கங்க,
நாம் எல்லாரும் வந்து விளையாடுவோம், நான் வந்து உங்களை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பசங்க கூட வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பசங்களும் அந்த குறுகிய இடத்துக்குள்ள வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே அவங்க பார்க்குறது ஒரு விசித்திரமான ஒரு உருவத்தை தான். அவங்க பாட்டி அப்படி 4 காலம் நடந்து போகிற மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்கு வந்து செம்ம பயமாயிருது. அவ்வளோ வேகமாக இவங்க பாட்டி நடந்து போகிறத இவங்க வந்து பார்த்ததே இல்லை. ஒரு வயசானவங்களால் இப்படி 4 காலில் வந்து நடக்க முடியுன்ற மாதிரி வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இதை பற்றி அவங்க வேறு யார்கிட்ட சொன்னாலும் இதை வந்து நம்ப மாட்டாங்க. இப்போ பெக்கா வந்து ஒரு முடிவு பண்ணுறான், இவங்க 2 பேரும் வந்து நம்ம வாட்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த சின்ன பையன் சொல்லியிருந்திருப்பான் டெய்லர், இந்த தாத்தா பாட்டி பண்ணுறது வந்து ரொம்ப வைடாக இருக்குது, இவங்க நைட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்றதை வந்து நம்ம நோட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேமரா வந்து வைக்க சொல்லியிருந்திருப்பான். அப்போ அந்த கேமரா இந்த பெக்கா என்ன பண்ணியிருந்திருப்பான், இல்லை வேணாம் அது வைக்கிறது வந்து சரியாக இருக்குதுன்னு வந்து அவன் அப்போ சொல்லியிருந்திருப்பான். ஆனால் இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் இவங்களை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து முடிவு பண்ணுறாங்க. அதனால் அவங்க 2 பேரும் அங்கே ஒரு கேமராவை அந்த ஹாலில் வச்சுட்டு போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு அந்த கேமராவில் பதிவான ஒரு காட்சி அவங்களோட இதயத்தையே வந்து நொறுக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த பாட்டி வழக்கம் போல் 9 மணிக்கு மேலே அதே இடத்துக்கு வராங்க. அந்த ஹாலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கேமரா வந்து அவங்க பார்த்துட்டாங்க. அந்த கேமராவை எடுத்துக்கிட்டு இதை இந்த சின்ன பசங்க தான் வச்சுருப்பாங்கன்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கையில் வந்து ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு இந்த பசங்களை கொல்லலாம்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க ரூமுக்கு வர்றாங்க. அந்த கேமரா ஒரு இடத்துல வச்சுட்டு இவங்களோட கதை வந்து தட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த சத்தம் கேட்டதுக்கப்புறம் நம்ம பெக்காவுக்கு வந்து ரொம்ப பயமாகுது. டைலர் வந்து கத்த ஆரம்பிக்கிறான், இங்கே பாரு கத்தாத, எது நடந்தாலும் சரி நம்ம வந்து வாய் பேசாமல் அப்படியே தூங்கிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. அதே மாதிரியே அந்த நிகழ்வு வந்து நடந்து முடியுது. இவங்க 2 பேரும் அடுத்த நாள் காலையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரீப்ளே போட்டு வந்து பார்க்குறாங்க. எப்படி இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும், ஒரு பாட்டி கையில் வந்து கத்தி வச்சுக்கிட்டு நம்மளே வந்து கொல்லலான்னு வந்து பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப இவங்களுக்குள்ள நிறைய சந்தேகமாக வருது. அப்போ தான் வந்து அந்த பெக்கா வந்து சொல்கிறான், ஒருவேளை இது வந்து அப்படி கூட இருக்காரா, இங்கே பாரு நீ கூட வந்து உன்னோட வயசில் அடிக்கடி வந்து தூக்கத்தில் இருக்கும்போது நடந்து போகிற, ஏதாச்சும் வந்து பேசிக்கிட்டே தான் இருப்ப, அப்பா வந்து உன்னை சரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட இருக்கலான்ற மாதிரி அந்த பெக்கா வந்து கடைசியில் நினைக்கிறான். ஆனால் நம்ம பெக்கா நினைக்கிற மாதிரி அங்கே எந்த விஷயமே வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து நடக்கலை. அன்றைக்கி ஸ்டேஷன் சொல்ல போகிற ஒரு லேடி என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இவங்க தாத்தா பாட்டியை பார்க்குறதுக்காண்டி வந்திருப்பாங்க. கீழே அவங்க 3 பேருக்குள்ளே வந்து ஒரு பெரிய சண்டையே நடக்கிற மாதிரி இருந்திருக்கும். இந்த பக்கம் இந்த 2 பசங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வழக்கமாக அவங்க அம்மா கிட்ட வந்து நடக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து சொல்கிறதுக்காண்டி அந்த காலை வந்து இருந்திருப்பாங்க. அப்போ அந்த காலை வந்து சொல்கிறாங்க, அம்மா தாத்தா பாட்டி வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப விசித்திரமாக இருக்காங்க, ஏதேதோ விஷயங்கள் வந்து நடக்குது, கத்தியெல்லாம் வச்சுட்டு அங்கங்கே வந்து திரியிறாங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, எங்களை வந்து இன்றைக்கி நைட்டே வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்கம்மா அப்படின்ற மாதிரி பேக்காவும் டெய்லரும் வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பசங்களா, இன்னும் ஒரே ஒரு நாள் நைட்டு மட்டும் தான் இருக்குது, எதுக்கு வந்து நீங்கள் பயப்படுறீங்க, கண்டிப்பாக வந்து நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் நானே என்னோடய அம்மா அப்பாவை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, எங்கேயும் அவங்கள காட்டுங்கன்னு சொன்னோன்னே அப்பா அந்த டெய்லர் என்ன பண்ணுறான், அந்த லேப்டாப்பை தூக்கிக்கிட்டு கீழே அவங்க தாத்தா பாட்டி வந்து அந்த ஸ்டேசிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதை வந்து அவன் என்ன பண்ணுறான், அந்த ஃப்ரண்ட் கேமராவில் வந்து காட்டுறான். அதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு வந்து பக்குன்னு ஆகுது. இங்கே தாங்க வந்து ஒரு ட்விஸ்ட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, பசங்களா அங்கே இருக்கிறது வந்து உங்களோட உண்மையான தாத்தா பாட்டியே வந்து கிடையாது, தயவு செஞ்சு அங்கேருந்து வந்து கிளம்ப ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்க போலீஸ்க்கு வந்து அவங்க ஃபோன் பண்ண பார்க்குறாங்க. போலீஸ் வந்து எடுக்கிற மாதிரி வந்து தெரில. எப்படியாச்சும் வந்து நான் அங்கேருந்து வந்து கிளம்பி வந்துடுவேன், நீங்கள் அந்த வீட்டில் வந்து ரொம்ப சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அப்படியே காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த பசங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, இன்றைக்கி நான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்திலே இருக்காங்க. அப்போ தான் அந்த டெய்லர் வந்து சொல்லுவான், அக்கா இந்த மாதிரி காலையில் ஸ்டேஷனும் ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து ரிட்டன் போகவே இல்லை, இங்கே வந்து ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, நம்ம ரொம்ப சேஃபாக இருக்குன்னு அவங்க சொல்லும் போதே அன்றைக்கி நைட்டு அவங்க தாத்தா பாட்டி என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இருக்கிறது வந்து இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டே நைட்டு, நம்ம எல்லோரும் வந்து ஒரு கார்டு கேம் வந்து விளாட்லான்னு சொல்லிட்டு இந்த 2 பசங்களையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம பெக்கா என்ன பண்ணுறான், நானும் வந்து விளாட்றேன், ஆனால் அதுக்குள்ளே வந்து வெளியில் போயிட்டு இங்கே இருக்க நிகழ்வு எல்லாத்தையும் வந்து நான் கடைசியாக வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், வெளியில் போயிட்டு அந்த கதை வந்து திறக்கிறா. ஆனால் அங்கே அவள் பார்த்த ஒரு விஷயம் அவளோட நெஞ்சே வந்து புழக்க வச்சுருந்துருக்கும். ஏன்னா அந்த ஸ்டேசின்ற அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் போகலேன்னு அந்த டெய்லர் பையன் வந்து சொல்லியிருப்பான் இல்லையா, இப்போ அந்த பொண்ணை வந்து காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க ஒரு பெரிய மரத்தில் தூக்கில் தொங்குறத வந்து இவள் பார்த்துருந்துருப்பான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு வந்து செம்ம பயம் வந்துடுது. உடனே அவங்க தாத்தா வந்து இந்த கதவை மூடிட்டு எங்கள் கூட வந்து கேம் விளாடவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டெய்லரை வந்து காட்டுறாங்க. அவங்க பாட்டி வந்து ரொம்ப விசித்திரமாக அவனே வந்து அடிக்கிற மாதிரி வந்து ஒரு போஸ்ட்டில் வந்து இருந்திருப்பாங்க. அதனால் அவன் பயந்து போய் அப்படியே உறைஞ்சு போய் அங்கேயே நின்றுக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் நம்ம பெக்கா என்ன பண்ணியிருந்திருப்பான், டெய்லர் இவங்க தான் வந்து கொலகாரங்க, நம்ம இங்கேருந்து தப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், வேகமாக அவன் என்ன பண்ணுறான், கீழே இருக்க அந்த பேஸ்மெண்ட்டுக்கு ஓடி போய் பார்க்குறான். அப்போ உண்மையில் இருக்க நம்ம தாத்தா பாட்டி எங்கன்னு சொல்லிட்டு கீழே போய் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அப்போ அங்கே இருக்க ஒரு பெரிய இரும்பு பாக்ஸுக்குள்ளே நிறைய துணிமணி அதெல்லாம் வந்து கிடக்கு. அதை புரட்டி பார்க்குறான். இவங்க உண்மையான தாத்தா பாட்டியோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த துணியை விலக்கி பார்க்குறான். அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி இறந்து போய் கிடக்குறாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு ட்ரெஸ் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலோட பேர் ஒன்று எழுதிருக்கும். தட் மீன்ஸ் இப்போ இவங்க வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 வயசானவங்க. அவங்க 2 பேருமே ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வந்தவங்க. அவங்க தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் தான் இவங்களோட உண்மையான தாத்தா பாட்டி வந்து கொலை பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இவங்க உண்மையான தாத்தா பாட்டி வந்து தன்னோட
பேர குழந்தைகளை பார்க்கணுன்னு வந்து நம்ம லோரேட்டா கிட்ட வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதை நம்பி தான் வந்து அவள் என்ன பண்ணியிருந்திருப்பா, குழந்தைங்களை வந்து இங்கே அனுப்பிச்சிருந்திருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு வந்த இந்த 2 பேரும் இவங்க ஒரிஜினல் தாத்தா பாட்டி வந்து கொண்டுட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்து வாழ ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க போல. இதான் வந்து பெக்கா வந்து கண்டுபிடிச்சிட்டு வேகமாக தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு டெய்லரை வந்து பார்க்கறதுக்காண்டி மறுபடியும் அந்த ரூமுக்கு வந்து பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளே அவங்க தாத்தா என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இவளை கடத்தி கொண்டு போயிட்டு இவங்க பாட்டி இருக்க அந்த ரூம்குள்ளே வந்து போட்டுறாங்க. அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க, அந்த ரூம்குள்ளே வந்து ரொம்ப விசித்திரமாக வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே பெக்கா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறான். அவங்க பாட்டி வந்து அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே அப்படியே பூந்து எந்திரிச்சு வந்து அப்படியே நம்ம பெக்காவை பிடிச்சி கொள்ளலான்னு வந்து பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம பெக்கா என்ன பண்ணியிருப்பா, அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு அதில் இருக்க ஒரு பீஸ் எடுத்து அந்த பாட்டியோட கழுத்தில் குத்தி அந்த பாட்டி வந்து கொலை பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம டெய்லரை பார்க்கறதுக்காண்டி வேகமாக வந்து கீழே வர்றான். ஆனால் அதுக்குள்ளே அவங்களோட தாத்தா என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த டெய்லர் கிட்ட வந்து இந்த டெய்லர் வந்து அந்த ஷெட்டுக்குள்ளே நிறைய டைப்பர்ஸ் எல்லாம் பார்த்தான் இல்லையா, அந்த டைப்பரை எடுத்துக்கிட்டு உனக்கு வந்து க்ளீனாக இருக்க தானே ரொம்ப பிடிக்கும், நீ வந்து இந்த மாதிரி ஜெம்ஸ்லாம் விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அதை தூக்கி அப்படியே அவன் மூஞ்சில் போட்டு அப்பிடுறாங்க. அவனுக்கு வந்து என்ன பண்ணுறேனே தெரில. அந்த டைமில் இந்த பக்கம் நம்ம பெக்கா வந்துட்டு இவனை வந்து காப்பாற்றலாம் வந்து பார்க்குறான். அப்போ அந்த தாத்தா என்ன பண்ணியிருப்பாங்க, உங்கள் 2 பேரையும் வந்து நான் விட மாட்டேன், நீங்கள் வந்து சாக போகிறீங்க, இதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போய்ட்டு ஒரு கத்தி மாதிரி எடுக்க பார்க்குறாரு. ஆனால் அதுக்குள்ளே இந்த டெய்லர் என்ன பண்ணியிருப்பான், வேகமாக ஓடி போய் அவங்க தாத்தா வந்து இடிச்சு அப்படியே கீழே தள்ளி விட்றான். கீழே தள்ளிட்டோடனே பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வந்துருக்கும். அந்த ஃப்ரிட்ஜோட கதவை தள்ளி அவரோட தலையிலே அடிச்சு அவரை வந்து அப்படியே கொலை பண்ணிடுறான். அப்படியே இவங்க 2 பேர் தப்பிச்சோம் பொழைச்சோம் சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு அப்படியே வெளியில் ஓடி வர்றாங்க. அங்கே அவங்க அம்மா வந்து போலீஸ்காரங்க எல்லாத்தோட வந்திருப்பாங்க. பசங்களை அவங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து இந்த பசங்களை வந்து கூட்டிகிட்டு மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அதோட இந்த படமும் முடிஞ்சிரும். அடுத்து இந்த படத்தை பற்றி சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நைட் ஷியாமலானோட படம். இவரோட படங்கள் எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ஸ்லோவாகவே போயிட்டுருக்கும். ஆனால் கிளைமேக்ஸில் எப்போவுமே வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் வந்து முடிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் வந்து முடிச்சிருந்துருப்பாங்க. அதனால் இந்த படத்தை பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் படம் அந்த மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தான் இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ரெண்டாவது இது நைட் ஷியாமலானோட படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் அவரோட கதையை வந்து பிக்கப் ஆகி அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க, ரொம்ப சூப்பராக வந்து முடிப்பாங்க. சேம் பேட்டர்ன் தான் இந்த படத்துக்கு வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த மைண்ட் செட்டில் வச்சுட்டு பாருங்கள், அப்போ தான் இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கவே செய்யும். இல்லைனா அந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் போகிற நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.